Assalamualaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. Ramadan Mubarak. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. So இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இஃப்தார் ரெசிபீஸ் தான். ஃபர்ஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ண போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பேட்டி. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மீன் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேனில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், ஏன்னா மீன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நான் வந்து ஃபிஷ் ஃபில்லட் சேர்த்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா போன் எல்லாமே ரிமூவ் பண்ணி இருக்கும். ஸோ எனக்கு ஈஸியாக கிடைக்கிறனால நான் இந்த மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்து ஃபஸ்ட்டு அதை வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அது நடுவில் இருக்கிற முள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நான் இதை குக் பண்ண போகிறேன். மீன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்ம மோஸ்ட்டாக வந்து சிக்கன் பேட்டி சாப்பிட்ருப்போம், அதுக்கப்புறம் வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பன்னீர் பேட்டி சாப்பிட்ருப்போம். ஸோ ஃபிஷ்ஷு நம்ம மோஸ்ட்டாக செய்ய மாட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்கர் பன்குள்ளே ஸ்டஃப் பண்ணி பர்கர் மாதிரியும் சாப்பிடலாம், இல்லைனா சும்மாவே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனில் தான் நீங்கள் வந்து இந்த ஃபிஷ் ஃபில்லட் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கேப்சிகம் இருந்துச்சுன்னா குடமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வந்து ஃபிஷ் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருந்த மீனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஸோ இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி, அப்போ தான் நம்மளுக்கு பேட்டி வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து நீங்கள் பேட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நான் ரெடி பண்ண போகிறேன். இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் ஒரு தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டியை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஃபிஷ் ஃபில்லட் மாதிரி ரெடி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு முட்டை வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துலேயே பிரெட் க்ரம்ஸ் வச்சுக்கோங்க. முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஃபிஷ் ஃபில்லட் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ஃபிஷ் பேட்டி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மினி பன் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவனில் தான் பேக் பண்ணணும்னு கிடையாது, ஸ்டவ் டாப்பில் கூட பண்ணலாம். இது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு நான் ரெடி பண்ணுறேன். மாவு வந்து நீங்கள் நாளே ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து ரெடி பண்ணுங்கள். நான் வந்து சாயந்தரம் பேக் பண்ணுறதுக்கு மத்தியானம் குக் பண்ணுறனால நான் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் ஒரு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் மிதமான சூட்டில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் லூக்வார்ம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைய தான் உங்களோட பன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஏர் எல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம்.
இப்போ திரும்பி வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா உங்களோட பன் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து மாவு எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன பன்ஸாக பண்ணுறனால சின்ன சின்னதாக மாவு வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம பேக்கிங் ட்ரேயில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டவ் டாப்பில் பண்ண போகிறீங்கன்னா இந்த டைமில் ஒரு ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. உங்களோட பேன் வந்து ஹெவி பாட்டமாக இருக்கிறனால நீங்கள் உப்பெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ மினி பனுக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம தனியாக ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா திரும்பி அந்த மாவு வந்து டபுள் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பேக் பண்ணணும். மிச்சம் இருக்கிற மாவில் வந்து நான் ஸ்டஃப்டு பன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து மின்ஸ்டு சிக்கன் இல்லை மட்டன் இல்லைனா வந்து பன்னீர், நான் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் பட்டாணியும் பண்ணுற மாதிரி ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து இப்போ நான் ஸ்டஃப் பண்ணுறேன். ஸோ இந்த மாவுக்குள்ள நடுவில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பன்னுமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து எக் இல்லைனா மில்க் வாஷ் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்டவ் டாப்பில் ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் ஆகிருக்கும். இப்போ இந்த எக் வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் எள்ளு சேர்த்துக்க போகிறேன். எள்ளு வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம். இது வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல பன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிருக்கும். ஸோ இதை ஓவனில் பண்ணுறனால நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து 25 நிமிஷம் வந்து பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டவ் டாப்பில் பண்ண பர்கர் பன்னோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கில்ட் ஃபீல் இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இஃப்தார் டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இது மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வார்மான துணியை வந்து வச்சு மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து சாஃப்டாக உங்களுக்கு வரும். இது ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் ஆகிருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட ஸ்டஃப்டு பன்னும் வந்து 25 நிமிஷம் பேக் பண்ணால் அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இஃப்தார் டைமு. ஸோ இஃப்தார் டைமில் பார்த்தீங்கன்னா ஜூஸ், அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, இது வந்து ரொம்பவே காமனாக இருக்கும். இது கூடவே இந்த டிஷ்ஷஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.